ஸோ நான் வந்து பல அக்கௌண்ட் வாங்கி இது வரைக்கும் ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக ஃபியூச்சர்ஸ் வாங்கி ஃபண்டிங் டிக்ஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் பண்ணி வேஸ்ட்டாக போயிருக்கு. அங்கெல்லாம் ஆகாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபா ஃபியூச்சர்ஸில் என்னால் ஈஸியாக பாஸ் ஆக முடியுது. ஓகேங்களா? அங்கே வந்து அவனுங்க ஸ்ப்ரெட் அதிகம் வச்சுருக்கானுங்க. அந்த ட்ரேட வேட்டுங்கிற ஒரு குப்பை சாஃப்ட்வேர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிராக வேலை செய்யுது. உனக்கு இதை பார்த்துட்டு நான் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணி இதில் வந்து வாங்கியிருக்கிற 5-6 அக்கௌண்ட்டில் பாருங்கள், 5 அக்கௌண்ட்டில் 3 அக்கௌண்ட் பாஸ் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராஃபிட் லாஸ்லாம் காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை தூக்கிடுவாங்க. அதனால வந்து நான் அதெல்லாம் இனிமேட் காமிக்க மாட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு 2 வார்னிங் போயிடுச்சு. 3ஆவதாக இன்னொன்று போட்டால் சேனலை தூக்கிடுவாங்க. அதனால் ப்ராஃபிட் லாஸ்னால கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இது மாதிரி நீங்கள் வந்து அல்ஃபா ஃபியூச்சர்ஸில் அக்கௌண்ட் வாங்குங்க. நான் லிங்க் தரேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் எந்த கம்பெனியில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகாதீங்க. நீங்கள் பாஸ் ஆகணும். அதில் வந்து பேமெண்ட் எடுக்கணும். இது வந்து ஹையஸ்ட் ரேட்டட் கம்பெனி 4.9 ட்ரஸ்ட் பைலட்டில் இருக்குது. வெரி வெரி ரெப்யூட்டட் கம்பெனி. ஓகே, எல்லா இடத்துலையுமே இதுக்கு ரெப்யூட்டேஷன் அதிகம் இந்த கம்பெனிக்கு. சரிங்களா? ஜென்யூனிட்டி எல்லாம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான்னு. வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். சும்மா நீ உனக்கு பாஸ் பண்ண தெரில, ட்ரேட் பண்ண தெரில, அதனால நீ வந்து ஃபண்டிங் டிக்ஸை குறை சொல்லிட்டுருக்க, ஃபண்டட் நெக்ஸ்ட்டை குறை சொல்லிட்டுருக்க, ட்ரேட் அவேட்டை குறை சொல்லிட்டுருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இதில் என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஃபண்டிங் டிக்ஸ் எனும் டுபாகூர் இவன்கிட்ட போய் அக்கௌண்ட்டே வாங்காதீங்க. இருக்கிறதுலே ஃப்ராடு. ஓகே, ஃபண்டிங் சூப்பராக பண்ணுறான் அப்படின்னு நாமலாம் நம்பிட்டு போனால் இவன் பல அக்கௌண்ட் என்ன தான் மோசம் பண்ணியிருக்கான். நானும் நம்பி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இவன்ட்ட. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து இவன்ட்ட அடிக்கடி வருது. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரேடோ வெயிட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அந்த கருமத்தையும் எடுத்துடாதீங்க. ஓகே, வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த நாச வேலையை பண்ணுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், வாங்கினதும் நான் வந்து ஒரு லாட் ETH போடுறேன். சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாட் சைஸே கம்மி. அன்றைக்கி அதுவும் இல்லாமல் CME ப்ராப்ளமும் வந்துச்சு. ஓகே, அது வந்து நம்மளுக்கு லேட்டராக தான் தெரிய வந்தது. ஓகே, எப்போது இது நான் காலையில் ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் அது வந்து மதியத்துக்கு மேலே தான் CMEயில் ப்ராப்ளம். அதாவது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம ஊரில் NSE BSEயோ அது மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிற ட்ரேட் எல்லாமே லாஸில் தான் ஆரம்பிக்குது. அதுவும் எவ்வளோ பெருசு பாருங்கள். எடுத்துருக்கிறதே சின்ன லாட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா $2,500 லாஸில் வச்சுருக்கானுங்க. எத்தனை நிமிஷத்தில்? 2 நிமிஷத்தில். அது வந்து அங்கே காமிக்கிற டைம் தான் 2 நிமிஷம். பட் எடுக்கக்குள்ளேயே வந்து உங்களுக்கு $2,500 லாஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். கோல்டு ஒரு லாட்டு போட்டால் 400 பாயிண்ட் லாஸ்ன்னு காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? சாரி, $400 லாஸ்ன்னு காமிச்சிட்ருக்கு. நீங்கள் இந்த டைம்லாம் வேணுன்னா நீங்கள் போய் அன்றைக்கி மார்க்கெட்டில் கூட பார்த்துக்கலாம். நான் சும்மா தண்டமாக கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். நான் அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவனுங்கிட்ட நான் முன்னையே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிவிட்டு மெயிலும் அனுப்பிச்சிருக்கேன். இந்த CME ப்ராப்ளம் வராதுக்கு முன்னாடியுமே. இந்த மாதிரி இவனுங்க ட்ரேட் வேட்டில் யூசர் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட் வாங்கக்குள்ளேயும் சைன் பண்ணுமா. ஆனால் அது வரவே வராது உங்களுக்கு. சரிங்களா? சில நேரம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகும். சில நேரம் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டிங்கன்னா இதுதான் நாமம் தான் உங்களுக்கு. ஓகே, இது மாதிரி இது குட்டி லாட்டாக போட்டதுனால $17ன்னு காமிச்சிட்டு. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டான் எடுத்ததும். இந்த அக்கௌண்ட் அதுக்கப்புறம் தேத்துறதுக்கு மனசு வருமா? இது மட்டும் இல்லை, இன்னொரு அக்கௌண்ட்லேயும் இதே மாதிரி இருக்குது. இன்னும் வேறு அக்கௌண்ட்லலாம் இதே மாதிரி இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு மெயிலை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிப்போம். இது வந்து மெயிலில் போய் பார்க்கலாம். இப்போ நாம் இது வந்து ரீசெண்டாக நடந்தது. இதுக்கு முன்னாடியே இது மாதிரிலாம் நிறையா டைம் நடந்திருக்கு. பாருங்க, நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். Why you keeping us a trap? ETH 2 months spread instantly 2,500 loss and breach my account. Please reactivate it அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் வாங்கி பண்ணாலும் அதே ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால், ஜென்யூனாக இருந்தால், அல்ஃபா டிக்ஸ் மாதிரி நீ வந்து உங்கள் தப்புன்னு நடக்கக்குள்ள அவன் அல்ஃபா டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்தெந்த அக்கௌண்ட்லாம் ப்ரீச் ஆனிச்சோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து பேமெண்ட் பண்ணுறக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட்டுக்கு போடுறவங்க எல்லாத்துக்கும் 10% எக்ஸ்ட்ரா வேறு போட்டு கொடுத்துருக்கான். ஓகே,
ப்ரீச் ஆன அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட கிளிச் இருக்கக்குள்ள, அவங்க மேலே தப்பு இருக்கக்குள்ள. ஆனால் இந்த ஃபண்டிங் பிக்ஸு, ஃப்ராடு டிக்ஸு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு வந்து போட்டிருக்கான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஐ ட்ரூலி வித் விஷ் த சிச்சுவேஷன் வேர் டிஃபரெண்ட். திஸ் வாஸ் கிரியேட்டட் பை சிஎம்இ. அதனால் நாங்கள் பொறுப்பு இல்லை, அவனை போய் கேளுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டான். டேய், உங்ககிட்ட வந்து நாங்கள் பே பண்ணியிருக்கோம். உங்கள் சாஃப்ட்வேரு ரெண்டுத்தையும் கரும மாதிரி வச்சுட்டு ஏன்டா எங்கே தாலி எறிகிறீங்க? இவனுக்கிட்டலாம் போகாதீங்க. ஃபண்டிங் டிக்ஸுக்கிட்ட போகவே போகாதீங்க. போனால் அல்ஃபா டிக்ஸுக்கு போங்க. நான் லிங்க் தரேன். உங்களுக்கு அதுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். டிஸ்கவுண்ட்டை பார்த்து எந்த கம்பெனியுமே நீங்கள் நம்பிடாதீங்க. இதே ப்ராப்ளம் எனக்கு ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்லேயுமே நடந்திருக்குது. சரிங்களா? இவங்ககிட்ட இந்த வாரம் தான் இந்த பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே வேறு அக்கௌண்ட்டில் எனக்கு இதே ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அல்ஃபா டிக்ஸில் அதே மாதிரி உங்ககிட்ட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். ஃபண்டிங் டிக்ஸ்லேயும் ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். ஒரு கோல்டே எடுத்திங்கன்னா நீங்கள் அல்ஃபா டிக்ஸில் எடுக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா ஃபியூச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் எடுக்கக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக உடனே ப்ராஃபிட் வரும். ஆனால் இவனுக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அது பார்க்கக்குள்ளேயே தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால தெரியுது. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எனக்கு ஈஸியாக பாஸ் ஆக முடியுது. அதனால் அல்ஃபா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இவனுங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. நிறையா சதி வேலை பண்ணி வச்சுருக்கானுங்க. தயவு செஞ்சு இவனுங்ககிட்ட அக்கௌண்ட்டே வாங்காதீங்க. இங்கே பாருங்கள், அது வேறு டேட்டு, இது வேறு டேட்டு. இது 7 நவம்பர். டூ மச் ஸ்ப்ரெட் டிலேடு ப்ரைஸ் மூவ்மெண்ட். தேங்க் யூ ஃபார் த கண்டென்ட். வில் மேக் யூடியூப் வீடியோ அபவுட் திஸ் இஷ்யூ ஆன் மை சேனல். வில் ரிப்போர்ட் ஆன் ப்ராப்ளம். ஓகே. அப்பயே சொல்லியிருக்கேன். அப்பயும் இந்த திமிர எடுத்தவனுங்க பயப்படுறதே கிடையாது. ஓகே. ப்ரைஸ் எல்லாம் வந்து டிலே பண்ணி கொடுப்பானுங்க உங்களுக்கு. ஓகே. நம்ம மேலே பழிய போட்டுருவானுங்க. அப்டேட் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கேன். பல அக்கௌண்ட் வாங்கி நானும் எல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இவனுங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு இவனுக்கு என்ன நோவுது? இவனுங்க மேலே தான் தப்பு. இதான் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு டிலே ஆகிறதுக்கு அதுக்கு எல்லாமே. ஓகே. நானும் வந்து அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் இவனுங்கிட்ட அக்கௌண்ட் வாங்கினா தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது இவனுங்கிட்ட அக்கௌண்ட்டே வாங்காதீங்க. இது இவங்கிட்ட இப்படின்னா, இன்னொன்று ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு ட்ராப் வச்சுருப்பான். அதையும் பார்க்கலாம். அடுத்து இவன் ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு. இவனுங்களாம் ஏன் தெரியுமா காசு கம்மியாக வச்சுருக்கானுங்க மற்ற ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டோட? இது மாதிரி நிறைய ட்ராப் வச்சுருக்கானுங்க. அதில் எப்படி இருந்தாலும் சிக்கினீங்கன்னா 10 அக்கௌண்ட் வாங்கினா ஒரு அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் பாஸ் ஆகலாம். ஓகே. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கானா இவன் நிறையா சிம்பிளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கான். ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி. ஓகேங்களா? பிடிசி, இடிஹெச் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் எம்ஜிசி மைக்ரோ கோல்டில் ஒரு கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கான். அது எப்படின்னா, அடுத்த மாதத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது கை தவறி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும். எம்ஜிசி 6, எம்ஜிசி 27 அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கை தவறி ஒரு ஆர்டர் போட்டுட்டிங்கன்னா அக்கௌண்ட்டு ப்ளோ. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரெட்டு வந்து 100 பப்புக்கு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கும் கோல்டில். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயே அதில் ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டே அக்கௌண்ட் ப்ளோ. நான் அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலாக பாஸ் ஆகிருக்க வேண்டியதுங்க. அந்த அந்த ஸ்டாட்ஸே பார்த்துடலாம் இருங்க வரேன். அடுத்து இந்த ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட் சதிகாரனை பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் ப்ரீச்டு அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ப்ராஃபிட்டு 25K அக்கௌண்ட்டு. ஓகே. பேலன்ஸ் கூட பார்த்துக்கோங்க எங்கே இருக்குதுன்னு. 2604. இன்னும் நான் $150 எடுத்தேன்னா நான் இந்த அக்கௌண்ட் பாஸ். ஓகே. பாருங்கள், கண்டினியூஸாக என்னைக்கு இது டேட்டு 14 அக்டோபரு அன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்கும். லாஸஸ் எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்டு, சின்னதாக 12, 6, 75, 50, 14 அப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த 1000 டார்கெட் பக்கமாக என்னால் போக முடிஞ்சுது. 73, 7 இது எல்லாமே அக்டோபர் 14, 15 நான் பண்ணி கொண்டு வந்துட்டேன் டார்கெட் கிட்ட ஒரே நாளுக்குள்ளே. ஓகே. ஸோ இங்கே எதுலையாச்சும் பெரிய லாஸ் இருக்கா? இல்லைல்ல. நாம் இப்போ 3 நாளையத்ததும் பார்த்துட்டோம். ஓகே. இங்கே வரைக்கும் இங்கேருந்து ஸ்டார்டிங்காக இருக்குது. இங்கே வரைக்கும் பார்த்துட்டோம். கடைசி ட்ரேடு வந்து பெரிய லாஸ் இருந்தால் தானே போகணும். ஏன் போணுச்சுன்னா, இவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த MGV5 என்னவோ ஒன்று அதுதான் எடுத்தேன். இல்லை அதுதான் ஏற்கனவே எடுத்து ட்ரேட் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு சிம்பிள் வந்து கோல்டில் வந்து நான் மாற்றி போட்டுட்டேன். இந்த ட்ரேட் அவேட் ஒரு குப்பை சாஃப்ட்வேர் அது.
அதில் ட்ரேட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட முடியாமல் போயிடுச்சு. அது ஏன் தப்பு தான். பட் ஆனால் அவன் வந்து மற்றதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கான்ல. இந்த மாதிரி ஹை ஸ்ப்ரெட் இருக்கிற ஸ்கிரிப்டை எதுக்கு அவன் இன்னும் பிளாக் பண்ணாமல் விட்டு வச்சுருக்கான்னா உங்கள் காசை ஆட்டையை போகிறதுக்கு தான். ஸோ அப்படி பண்ணி இங்கே பாருங்க இப்படி இருக்குது ஸ்டாட்ஸ் நம்மளுது. ஆனால் ப்ரீச் தான் அக்கௌண்ட்டு. பார்க்கலாம் அதை. இல்லை இதில் என்ன இருக்குது? பிஎன்எல் பை ஹார்ஸு, பிஎன்எல் ஆர்டர் டைப். ஓகே பாருங்கள் அந்த அக்கௌண்ட் தான் இங்கே இருக்குது. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ப்ரீச் டியூ டு மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வி ஆர் ஹியர் டு அசிட். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? பாருங்கள் பேலன்ஸ் அதே அக்கௌண்ட் தான் 26,104 தான் இருக்குது. டார்கெட்டுக்கு பக்கமாக போயாச்சு. இன்னும் வந்து ஒரு $150 தான் மிச்சம். பட் ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா அந்த மாதிரி பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டான். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஓகே நான் நல்ல ஃபியூச்சர்ஸ் கம்பெனிலாம் நான் உங்களுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி நான் கற்றுட்டு கண்டுபிடிச்சிட்டு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் மற்ற இதில் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்பி போய் விழுந்துடாதீங்க. நிறைய பேர் உண்மையை பேசுகிறதே கிடையாது. நான் அதனால தான் இதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அல்ஃபா டிக் சூப்பராக இருக்குது. நான் அதோட லிங்க் தரேன் உங்களுக்கு. அல்ஃபா ஃபியூச்சர்ஸ் ஐ திங்க். ஓகே அது பேர் எல்லாமே டிக்ஸ்ன்னு வச்சுருக்கானுங்க ஒவ்வொருத்தனுங்க. அதில் கொஞ்சம் குழப்பரிகேஷன் ஆகிடுச்சிங்க. சாரி. தேங்க்யூ.